ஆரம்பம் அண்ணாவுக்கு வேலைக்குச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் அவள் விடுப்பு எடுக்க வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் அவளுடைய கணவர் ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக இருந்தபோதிலும் குடும்பத்தின் நிதியை மிகவும் மோசமாக கையாண்டு பெரிய கடன்களை விட்டுச் சென்றதை அவள் கண்டுபிடித்தாள். அவளுக்கு அதுவரை தெரியாத அந்த கடன்களை அடைக்க ஆரம்பிக்க கூட அவளிடம் பணம் இல்லை. இது அவளுக்கு உணர்ச்சி ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தியது. மனப்போராட்டம் அண்ணாவின் மனம் கேள்விகளால் சூழப்பட்டது. நான் என் குழந்தைகளை எப்படி கவனித்துக் கொள்வேன்? எதிர்காலத்தில் இந்த அதிர்ச்சியை நாங்கள் அனைவரும் எப்படி சமாளிப்போம்? என் கணவர் ஏன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் பிரிந்து சென்றார்? அவர் இவ்வளவு மகிழ்ச்சியற்றவராக இருந்தார் என்பதை என்னால் எப்படி அறிய முடியாமல் போனது? ஒரு மனைவியாக நான் தோற்றுவிட்டேனா? 2 சிறு குழந்தைகளுடன் என்னை விட்டுச் செல்ல அவருக்கு எப்படி மனம் வந்தது? நான் தனியாக அவர்களை எப்படி வளர்ப்பேன்? சிறிது நாட்களில் அவளது எண்ணங்கள் கோபமாக மாறின. தற்கொலை செய்து கொண்டு அவளை பினான்சியல் நெருக்கடியில் தள்ளிவிட்டுச் சென்ற கணவன் மீது அவளுக்கு கோபம் வந்தது. என்ன ஒரு கோழை! தன் குழந்தைகளை ஒரு தந்தை இல்லாமல் தவிக்க அவருக்கு எப்படி துணிச்சல் வந்தது? எனக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு செய்தி கூட எழுதி வைக்கவில்லை. இந்த குழந்தைகளை தனியாக வளர்க்க என்னை விட்டுச் சென்ற அவரை நான் வெறுக்கிறேன் என்று அவள் நினைத்தாள். இந்த எண்ணங்கள் அவளது உடலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தின. உடல் ரீதியான பாதிப்பு 9 மாதங்களுக்குப் பிறகு மார்ச் 21, 2008 அன்று அண்ணா எழுந்தபோது அவளது இடுப்புக்கு கீழே முழுவதுமாக செயலிழந்து போயிருந்தது. சில மணி நேரங்களிலேயே அவள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். அவளுக்கு நியூரிட்டிஸ் எனப்படும் புற நரம்பு மண்டல அழற்சி நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. பல பரிசோதனைகளுக்குப் பிறகும் மருத்துவர்களால் இதற்கான உறுதியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால அவளுக்கு ஒரு ஆட்டோஇம்யூன் பாதிப்பு இருக்கலாம் என்று கூறினார்கள். இதன் பொருள் அவளது சொந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே அவளது கீழ் முதுகெலும்பில் உள்ள நரம்பு மண்டலத்தை தாக்கி நரம்புகளை பாதுகாக்கும் உறையை சிதைத்து அவளது 2 கால்களிலும் பக்கவாதத்தை ஏற்படுத்தியது. அவளால் சிறுநீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. மேலும் கால்களிலும் பாதங்களிலும் எந்த உணர்ச்சியும் கட்டுப்பாடும் இல்லை. மன அழுத்தத்தின் விளைவு நாள்பட்ட மன அழுத்தத்தின் காரணமாக ஒருவரின் சண்டை அல்லது ஓட்டம் ஃபைட் ஆர் ஃப்ளைட் நரம்பு மண்டலம் தொடர்ந்து இயங்கும்போது உடல் தனது ஆற்றல் முழுவதையும் வெளிப்புற அச்சுறுத்தல்களை சமாளிக்கவே பயன்படுத்துகிறது. இதனால் உடலின் உள் வளர்ச்சிக்கும் பழுதுபார்ப்பதற்கும் ஆற்றல் இல்லாமல் போகிறது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்துகிறது. அண்ணாவின் தொடர்ச்சியான உள்மனப் போராட்டம் காரணமாக அவளது நோய் எதிர்ப்பு மண்டலம் அவளது உடலையே தாக்கத் தொடங்கியது. அவள் மனதில் அனுபவித்த வலியையும் துன்பத்தையும் இறுதியாக அவளது உடல் வெளிப்படுத்தியது. சுருக்கமாகச் சொன்னால், அண்ணா தனது வாழ்க்கையில் முன்னோக்கி நகர முடியாமல் கடந்த காலத்திலே